இந்த வில்லிசை ரொம்ப பழமையான கலை. காலம் அப்படிங்கிறது இதுக்கு சொல்ல முடியல. புத்தகங்களும் அப்படித்தான் சொல்கின்றன, செவி வழி செய்திகளும் அப்படித்தான் சொல்கின்றன. அப்பேற்பட்ட நிலையிலே முத்தமிழும் கலந்த ஒரு அற்புதமான வடிவமாக இந்த வில்லுப்பாட்டு வடிவம் இருக்கு. அது என்னங்க முத்தமிழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் இசை நாடகம் இதுதாங்க முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை வில்லுப்பாட்டுங்கிறதுனால இந்த விளக்கத்தை சொல்றேன். இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவா பாட போயிடுவாங்க, நடிக்க தெரிஞ்சவங்க தான் நாடகத்துக்கு போயிடுவாங்க. மூணு தெரிஞ்சவங்க தான் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து காரியம் சாதிக்க முடியும் என்று சொல்ல மாட்டேன், கருணையோடு மக்களுக்கு தேவையை செய்ய முடியும். ஒரு கலைஞனுடைய தலையாய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, நம்ம கலையால மக்களுக்கு ஏதாவது நல்லதை சொல்லணுங்கிற நோக்கமாக தான் இருக்கணும். அப்படி இந்த முத்தமிழ் கலை காலம் சொல்ல முடியாத கலையாக இருந்து ஒரு 19, 20ஆம் நூற்றாண்டிலே பல பெரிய புலவர்கள், தோவாளை சுந்தரமிள்ளை, சாத்தூர் பிச்சைக்குட்டி என்ற பல பெரிய புலவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கண்டது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களால் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அந்த கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு வில்லிசையை எழுதி தந்தவர் எங்களுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அதனால் அந்த வில்லுப்பாட்டு இன்றைக்கு 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே ரொம்ப பிரபல்யமாகி எப்படியாவது வில்லுப்பாட்டு கேட்போம், எப்படி இருந்தாலும் கேட்போம் என்ற நிலை மாறி வில்லுப்பாட்டில் மட்டுமே எல்லாவற்றையும் கேட்போம் என்று செய்தி சொல்லும் சாதனமாக, இது பத்திரிகைங்கிறதுனால ரொம்ப உறுதியா சொல்றேன், ஒரு செய்தியை சொல்லக்கூடிய சாதனமாக வில்லிசை கலை செய்திக்கும் சிந்தனைக்கும் வளர்ந்து வருகிறது.